எல்லோருக்கும் வணக்கம். இன்று இன்னொரு மலர் மருத்துவத்தில் இன்னொரு பூவை பற்றி பார்க்கலாம். இந்த பூவின் பெயர் ஹீதர். மருந்தின் பெயர் ஹீதர். இது யாருக்கு உபயோகப்படும்? சுயநலவாதிகளுக்கு இது உபயோகப்படும். எப்பொழுதும் நான் என்று இவர்கள் எப்பொழுதும் நான் என்று பேசுவார்கள். அடுத்தவர்களை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இருக்காது. தன் அருகில் உள்ளவர்கள், வீட்டில் உள்ளவர்கள் கவலையுடன் கஷ்டத்துடன் இருந்தாலும் இவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுமே நான் என்றே பேசிக்கொண்டிருப்பார்கள். மேலும் ஒரு 4 பேர் உள்ள இடத்து இவர்கள் மட்டும் அதிகமாக பேசுவார்கள். அதுவும் தன்னை பற்றியும் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியும் தன்னுடைய சாதனைகளை பற்றியுமே இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இவர்களால் யாருடாக பேசாமல் இருக்க முடியாது. யாரும் அருகில் இல்லைவிட்டால் தொலைபேசி கைபேசி எடுத்து யாருடன் தான் மணிக்கணக்காக பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஹீதர் என்ற இந்த மருந்து உபயோகப்படும். இவர்கள் தனிமையை விரும்ப மாட்டார்கள். இவர்களால் தனியாக இருக்க முடியாது, தனித்து இருக்க முடியாது. யாருடனாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் மனதில் இரக்கம், தயவு என்பது கொஞ்சம் கூட துளி கூட இருக்காது. ஆனால் இவர்கள் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் தன்னை பற்றி தான் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மருந்து மிகவும் உதவும். மருந்தின் பெயர் ஹீதர். இதை நீங்கள் ஹோமியோபதி கடைகளில் வாங்கி சாப்பிடலாம். விலை மிக மலிவாகவே இருக்கும். நமது மந்திரம்: அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.